நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய பேசுவதற்காக அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மருத்துவர் ஆசிரியர் நியமனத்தில் தொடரக்கூடிய குளறுபடிகளை பற்றி பேச போகிறோம். சமூக நீதியும் நியமன ஆணையும் மறந்த விளம்பர அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருகின்ற போது கொடுத்த அவர்களுடைய வாக்குகளில் 3.5 லட்சம் பணியிடங்களை அரசு துறையில் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். அதே சமயம் புதிதாக 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இதுதான் அரசு சொன்ன ஒரு வாக்குறுதி. ஆனால் உண்மையிலே நமக்கு சில தகவல்கள் அடிப்படையில் 34,384 இடங்களுக்குத்தான் இந்த 4 வருஷமும் திமுக வேலை கொடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான அல்லது அவர்கள் வெளியிடக்கூடிய தரவுகளின் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. 34,384. அப்போ 3 லட்சத்துடைய வேலை என்ன, 2 லட்சம் புதிய வேலை என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வி. இரண்டாவது, தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கான வேலையில் பல முறைகேடுகள் இருக்கிறதா? அதாவது அதற்காக ஆணையம் ஒன்று இருக்கிறது, அதன் அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுவதை விட்டுவிட்டு அவர்கள் நேரடியாக பல முறைகளை கையாண்டு இது போன்ற மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு நியமிக்கப்படுவது தகுதியற்றவர்கள் உள்ளே வருவதற்கும் கையூட்டுகளை பெறுவதற்கும் கோடிக்கணக்கில் கையூட்டு வாங்குவதற்கான நிலைப்பாடு. எம்ஆர்பி வாயிலாகவே மட்டும்தான் நிரப்பப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் நேரடியாக டாக்டர்களை பரிந்துரை செய்வது பல மோசமான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் அரசியலில் லஞ்ச லாவண்யம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கின்ற போது அம்மா அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் இன்றைக்கு இல்லாத போதும் அவருடைய திட்டங்களை நாம் பேசணும். ஒட்டுமொத்தமாக 68,480 பணி நியமனங்கள் வந்தபோது 51,757 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஒரே நாளில் 20,920 பணியிடங்கள் நியமன ஆணைகள் எல்லாவற்றையும் கடந்த கால வரலாற்றில் இப்போது திமுகவை நாம் மேட்ச் பார்க்க போகிறோம். டாக்டர்ஸ் ரொம்பவே உயிரை, அதாவது என்ன சொல்கிறது, காவு கொடுத்து இந்த பணியில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு ஏன் இந்த பாதிப்பு? நம்ம நிறைய பேசுவோம். நம்முடைய மூத்த மருத்துவர் மரியாதைக்குரிய திரு பெருமாள் பிள்ளை அவர்கள் எம்மோடு இணைகிறார். மருத்துவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை சார், வணக்கம். வணக்கம் சார். அதே போன்று நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கி பத்மநாபன் அவர்களும் இணைகிறார். வணக்கம் சார். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே ஆசிரியர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலர் தோழர் பாபு அவர்களை நான் வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் தோழர் செந்தில்குமார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ பெருமாள் பிள்ளை சார், இப்போ இந்த ஆசிரியர் சிறப்பு டாக்டர்களை நேரடியாக நியமிக்கக்கூடாது. சிறப்பு டாக்டர்கள்டா மல்டி ஸ்பெஷாலிட்டி தானே, பன்முக மருத்துவர்கள். இப்போது அரசு டாக்டர் சங்கம் போர்க்கொடி வைத்துகிறது ஒன்று. அதே போன்று இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள பல இடங்களில் காலி இடங்கள் சிறப்பு டாக்டர்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்படணும்னு அரசு தெரிவிச்சிருக்கு இப்போது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, எம்ஆர்பி வாயிலாக இல்லாததற்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து களப்போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் செய்திகள் வாயிலாக அறிய முடிகிறது. எப்படி? முதலில் தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மருத்துவர்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். கல்வியும் சுகாதாரமும் இந்த அரசின் இரு கண்கள் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதே தெரிவித்தார்கள். ஆனால் உண்மையில் இன்று வரை மருத்துவர்கள் மீது இந்த அரசின் பார்வை விழவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. குறிப்பாக நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற போது இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத வகையில் கொரோனாவின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நேரத்தில் உயிரை பணைய வைத்து பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் 19,000 பேரை நம் முதல்வரால் நிச்சயமாக என்றும் மறக்க முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம். இருப்பினும் இன்று வரை அதுவும் முதல்வர் அவர்கள் மருத்துவர்களிடம் 2019 போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதியை கூட
ஆட்சிக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வெளியிட்ட அரசாணை 354 நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்ற அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. இன்னொரு புறமோ கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமே அரசுக்கு உத்தரவிட்ட பிறகும் இன்று வரை அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. இப்போது நான் தலைப்புக்கு வருகின்றேன். அதாவது தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யும் போது காலதாமதம் ஆகிறது என்பதற்காகத்தான் முன்பு அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் ஆட்சியின் போது எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் விரைவாக மருத்துவர்களுக்கு போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்க திடீரென்று நேரடி இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்ய இருப்பதாக அமைச்சர் அறிவித்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. நீண்ட காலமாக சிறப்பு மருத்துவர்கள், குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தி வந்தது உண்மைதான். அதற்காக காலதாமதம் ஆகிறது என்பதற்காக ஒரு தவறான வழியில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய அரசு புதிதாக மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் திறப்பதில் காட்டும் ஆர்வத்தை அதற்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்களை உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது இதனால் மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகிறது, மன உளைச்சலால் மருத்துவர்கள் இறப்பு அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் இருக்கின்ற சிஸ்டத்தை அந்த எம்ஆர்பி இருக்க திடீரென்று வாக்கின் இன்டர்வியூ மூலம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால் நிச்சயமாக சுகாதாரத்துறையில் இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர்கிட்ட என்ன கேட்டால், டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக காலதாமதம் ஆகுது, உடனே நம்ம எம்ஆர்பி கொடுக்கணும். அது ஒரு போர்டு, அதற்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி பேர் தெரியாமல், ஆட்கள் தெரியாமல் முறைப்படி அந்த கோட்டா முறைப்படி நடக்கும். இப்போ இந்த நேர் தேர்வு இருக்கு பாருங்க, இதுதான் ஏற்கனவே பெரிய சாபக்கேடுன்னு சொல்லி தான் அந்த காலத்திலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே இந்த முறை வந்து கண்டிப்பா இப்ப மறுபடி திமுக நம்ம மக்களுக்கு விளங்கணும் பாருங்க, நேரம்னா எழுதி விட்டுருவான். அது நம்ம பெருமாள் பிள்ளை அண்ணாச்சி வர்றாங்க, சீட்டை போட்டு விடுங்க, இந்த கூத்து நடக்கும்ல, கரெக்ட். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்ப இவங்க இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடக்க போகுது, எவ்வளவு பெரிய முறைகேடு நடக்க போகுது. இதுல இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் சுகாதாரத்துறை வலுவாக உள்ளது என்பதை ஆட்சிக்கு வந்தபோது நம்முடைய அமைச்சர் தெரிவித்ததை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களில் தமிழகத்தில் சுகாதாரத்துறை கட்டமைப்பு வலுவாக உள்ளதென்றால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணோன்னு சொல்லலை, கடந்த 10-15 ஆண்டுகளாக வந்துள்ள ஆட்சி செய்துள்ள அனைத்து அரசுகளும் ஈடுபாடுடன் எடுத்த கொள்கை முடிவால் தான் சுகாதாரத்துறை இவ்வளவு வலுவாக இருக்கின்றது என்பதை அன்று தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு உதாரணமாக மற்ற மாநிலங்களிலெல்லாம் இங்கு பார்வையிட வருகின்றார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மகாராஷ்டிராவிலிருந்து மருத்துவக் குழுவினர் தமிழக சுகாதாரத்துறையில் வந்து பார்வையிட வந்தார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூர் மருத்துவமனை, எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை எல்லாம் பார்வையிட்டு சென்றார்கள், சிறப்பாக செயல்படுகிறது என்று. அப்போது இப்போ எங்களுக்கு டவுட்டு என்னென்னா, நல்லா இருக்கிறது பொறுக்கல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு புறம் போதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டேங்கிறீங்க, பல மருத்துவமனைகளில் மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறை நீடிக்கின்றது. திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி, வேலூர் மருத்துவக் கல்லூரி, இங்கெல்லாம் வந்து மகப்பேறு மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது, நிறைய இடங்கள். செங்கம் அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் தான் உள்ளார். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற வண்ணம் உள்ளோம். அப்படி இருக்கையில் திடீரென்று நேர்முக தேர்வு நடத்துவது இன்னொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். என்னன்னா, பொதுவாக மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வராங்க. அங்கே வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கு பிறகு
அவங்க வந்து பிஜி எடுத்துட்டு மேற்படிப்புக்கு வர்றாங்க. மேற்படிப்பு முடித்து சிறப்பு மருத்துவராக மறுபடி வந்து நம்முடைய சிஸ்டத்திலேயே மருத்துவக் கல்லூரிக்கு வலு சேர்க்கிறாங்க. எம்டிடிஎம் ஆமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு ரெடிமேடு வாங்குற மாதிரி நம்ம வந்து சிறப்பு மருத்துவர்களை நியமிக்கிறதுனால என்ன ஆகும்னா இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ கிராம சுகாதார கிராமங்களில் வேலை பார்த்து வந்த மருத்துவர்களுடைய அவர்களுடைய அந்த சேவைக்கு முக்கியத்துவம் தந்துட்டு இருந்ததுதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்தது. தியாகம் செஞ்சிருக்காங்கல்ல. ஆமா. வீட்டை விட்டுட்டு வாசலை விட்டு ஒரு கிராமத்துல போய் அடிப்படை வசதி இல்லாம அப்ப அதுக்கு என்ன மரியாதை? அப்ப எதிர்காலத்துல எப்படி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர்கள் வேலை பார்க்க வருவாங்க? ஒண்ணு. அடுத்தது இப்ப நீங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எம்பிபிஎஸ் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிரப்புறதையும் ரொம்ப ரொம்ப காலதாமதப்படுத்துறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுது. அவங்க 4 தடவை எடுத்திருக்கணும் எம்பிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வாட்டி எடுத்ததை வந்து அடுத்தது ஃபில் பண்ண போறாங்க. இது வரைக்கும் எவ்வளவு எடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஒரு கணக்கு. ஏற்கனவே வந்து இப்ப 4 வருஷத்துல என்கிட்ட இருக்கிற கணக்கு திமுக வெறும் 1061 டாக்டர்களை மட்டும்தான். கரெக்டா தான் சொன்னீங்க. இல்ல அதை விட குறைவா தான் வரும். சரி, என்கிட்ட இருக்கிற புள்ளி கணக்கு நான் பார்த்தா 1061 டாக்டர் எடுத்தா இந்த 4 வருஷம் எத்தனை 1000 100 டாக்டர் ஓய்வு பெற்றிருப்பாங்க. அங்க யார் சேவை செய்வா? இல்ல ஓய்வு பெற்றது மட்டும் இல்ல. சரி, அதாவது புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலைவர நம்முடைய அமைச்சருடைய வார்த்தைகள் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் தான் நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளன அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்துல கூட அமைச்சர் வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பேசுறப்ப கூட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால் 2021 மே மாசத்திற்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 முதல் 8000 வரை ஓபி புறநோயாளிகள் பார்த்துட்டு இருந்த ஆஸ்பத்திரியில இன்னைக்கு 19,000 புறநோயாளிகள் தினம் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு பேர் இருக்கிறப்போ நீங்க எங்களை கொண்டாடணும், ஆனா எங்களை திண்டாட வைக்கிறீங்க. ஏன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் எப்படி இவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகிறப்ப அதுக்கு ஏற்றாற்போல் நியமிக்கணும் எல்லாரும் சாதாரண மக்களுக்கே தெரியும். ஆனா அதை மட்டும் வந்து சொல்றதே கிடையாது. அதுக்கான வந்து இவ்வளவு உழைப்பை கொடுக்கிற மருத்துவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளவில்லை. நிறைய பேச வேண்டியிருக்கு. நிறைய நம்மள்ட்ட தரவு அவ்வளோ இருக்குது இந்த 50 நிமிஷத்தில். இப்போ நம்ம பத்மநாபன் சார், செங்கை பத்மநாபன், இப்போது ஆசிரியருடைய குறையை கேட்க முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஐயா சொன்னாங்க பெருமாள் 4 வருஷம் எவ்வளோ மருத்துவ கட்டமைப்பு. தமிழ்நாடு இந்தியாவிலே பெரிய மெடிக்கல் ஹப்புன்னு சொல்கிறார். யார்? நம்ம மாசு போன்றவர்கள். ஐயோ தமிழ்நாடு மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா சொல்கிறார் பெருமாள் பிள்ளை நம்முடைய டாக்டர் என்ன சொல்கிறார், எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் அங்கே டாக்டர்ஸ் தேவை, புதிய புதிய மருத்துவர்கள், ஆரம்ப சுகாதார நிலையம், பணி ஓய்வு பெற்றவர்கள். 4 வருஷத்தில் திமுக அரசு 1061 கணக்கை சொன்னால் நம்முடைய பெருமாள் பிள்ளை டாக்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை சுஃபியான் அதை விட குறவுங்க. எங்கே என்னையா கணக்கு விடுது? அதாவது ஒரு நாளைக்கு 600-700 புறநோயாளிகள் பார்த்த இடத்துல 19,000 19,000 அளவுக்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்த நிலையில் மருத்துவர்களை அதிகமாக சேர்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே அது திமுகனுடைய வாடிக்கை சார். கலைஞர் காலத்துலேருந்து முதல் 3 ஆண்டு நல்லா பெரிய உறக்கத்தில் தூங்குவாங்க. என்ன சொல்லிவிடுவாங்க, கடந்த கால ஆட்சின்னு சொல்லுவாங்க. கடைசி 2 வருஷம் தான் அவங்க பணியாற்றுவாங்க. 2 வருஷம் தான் ஒன்றும் பண்ணலையே. 4வது வருஷமும் பண்ணல. 5வது வருஷம் பண்ணுவாங்களா பண்ணலையான்னு தெரியல. பண்ணி தான் தீரணும், இல்லைன்னா ரொம்ப மண்ணை கவ வேண்டும். 2026 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளை பார்க்க வேண்டிய மருத்துவர்களை கம்மி பண்ணுறது போல ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் 3000 சில்லற ஆசிரியர்கள் 18 மாதத்துக்கு முன்பே தேர்வு செய்த பிறகு இன்னமும் அவங்களுக்கு பணி நியமன உத்தரவு தரல. இதற்கெல்லாம் ஒற்றை காரணம், அவங்களெல்லாம் சேர்த்துட்டா மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்திலேருந்து பணம் அவங்களுக்கு சம்பளமாக தரணும். அதை மனதில் கொண்டு அந்த செலவை மிச்சப்படுத்துறதுக்கு மக்களை பலிகடா ஆக்குறாங்க. அதற்கு அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் எப்போ சொல்லி வாய் வலிச்சு போச்சு, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பிரிவினை அரசியலும் கூட்டணியை தக்க வைத்து ஒன்றாக சிறந்த நிலையில் தக்க வைத்துக் கொள்வது. இப்போ ஒரு மொழி கிடைச்சது, ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி தான் பச்சை தமிழர் காமராஜரை வீழ்த்திய திமுக இன்றைக்கும் நாங்கள் காமராஜ் ஆட்சி செய்ய தருகின்றோம் என்று சொல்லக்கூடிய கபட வேஷதாரிகள். இப்போ பத்மநாபன் சார்ட்ட கேட்குறேன், ஒரு அரசாங்கத்திற்கென்று பல கொள்கைகள் உண்டு. அது திமுகவுக்கு இருக்கும், அதிமுகவுக்கு இருக்கும், பிஜேபிக்கு இருக்கும், காங்கிரஸ் இருக்கும். அது ஒரு உகரம் இல்லை. சரி, அந்த கொள்கையை தூக்கி பிடித்து போராடுவது என்பது ஜனநாயக இயல்பு.
அதை தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? 3.5 லட்சம் பேருக்கு நீ வேலை கொடுப்ப, 2 லட்சம் புதிய வேலை. பெருமாள் பிள்ளை சொல்வது இருப்பதும் போச்சு. ஆனா இவங்க 4 வருஷத்துல 1000 பேருக்கு தான் கொடுத்து. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, 2 கோடி வேலையை கொடுத்தாரு மோடி கொடுத்தாரான்னு கேட்பாங்க. மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு அது கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா இருக்கணும்ல, நான் ஒழுங்கா இல்லாம மற்றவங்க ஒழுங்க பத்தி தம் முதுக பார்க்காம மற்றவங்களுடைய அழுக்க பத்தி பேசுறது தவறு இல்லையா? ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, என்ன 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 கேள்வி கேட்டீங்க சார்? அதான் ஆசிரியர்கள் விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை, அதுக்கு அப்புறம் இப்போ இவங்க இந்த திமுக ஆட்சி என்னப்பா இல்லை 18 மாசமா ஆச்சு, வேலைகளுக்கு பணி நியமனம் செஞ்ச பிறகும் ஆள் போடலைன்னு நீங்கள் ஒரு கருத்தை வச்சிங்க ஆசிரியர்கள் விவகாரத்தில். ஆசிரியர் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மடைமாற்றும் அரசியல் செய்யறதுல தெளிவாக இருக்காங்க. எப்படின்னா, இப்போ மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் இருந்தால் அதில் 60 மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியிலையும் 40 மாணவர்கள் வந்து அரசு பள்ளியிலையும் படிக்கிறாங்க. அரசு பள்ளிகள் படிக்கும் மாணவர்களுக்கு 2ஆம் நிலை குடிமகனை போல எந்த ஒரு மாற்று மொழியும் வரக்கூடாது. ஆனால் தனியார் பள்ளியில் படிக்கிற செல்வந்தர்கள் பசங்க, படித்தவர்களுடைய பசங்கள்லாம் வந்து அத்தனை மொழியினுடைய வசதியும் அவர்கள் விருப்பம் போல படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ் மீது கொண்ட பற்று உண்மை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஒரே நிலையில் வைக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நான் எனக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்க, தேர்வில் ஒரே மாநிலத்தில் நாங்கள் 2 பேரும் அப்பியர் ஆகும்போது அவர் ஒரு நிலையில் படித்து நான் ஒரு நிலையில் படிச்சுட்டு போனால் என்னுடைய நிலை தானே ஜெயிக்கும். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு இல்லையா? சமூக நீதி பேசும், இடஒதுக்கீடை முக்கியமாக பேசும் இந்த அரசாங்கம் மருத்துவர்களை நேரடியாக எடுப்பேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சார், எவ்வளவு பெரிய தவறு சார். சமூக நீதி எங்க போச்சு? பத்மநாபன் சார், இப்போ இந்த அந்த காலத்துல கேட்டா காலம் இல்ல என்பது ஒரு காரணமா? ஐயா பெரியவர் காமராசருடைய காலத்தில் அந்த காலத்துல நேர்முக தேர்வு இருந்தது இல்லையா சார்? அப்ப வந்து சேரல சார், ஆட்கள் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு 10 பேர் தேவைன்னா 2 பேர் தான் அப்ளை பண்ணுவான். ஒருத்த வேலை நம்ம கொடுத்துருவோம். என்னுடைய மாமாவே வேலை வாங்கிட்டு 1 மாசம் போல திருப்பியும் வேலைக்கு போயிட்டார் அரசாங்கம், திருப்பியும் வேலைக்கு வந்துட்டாரு. திருப்பியும் இந்த மாதிரி கூத்தெல்லாம் இப்ப நடக்குமா? அது அந்த காலத்துல போட்டி இல்லாத காலம். சரி, இப்ப நீ எதுக்கு பழைய முறையை கொண்டு வந்து மறுபடியும் ஊழலுக்கு வழி கொண்டுதான்? ரொம்ப 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 இதுல வந்து நீங்க தயவு செஞ்சு இத மாசு அவர்கள் மிகப்பெரிய அளவில் யோசிக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக அவர் காணப்படுவார் எதிர்காலத்தில். ஏன்னா நேரடி நியமனம் என்பது, அதுக்கு நீட்டை எதிர்க்கிறீங்களா? இதுக்குதான் எதிர்க்கிறீங்களா? ஏன் சார் நீட் வந்தது காரணமே இந்த நேரடி அனுமதியினால தானே சார் நீட் வந்தது. அவ்வளோ பேசிட்டு இப்போ அந்த பிரச்சனை வந்து மாநில அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறதா, மத்திய அரசு அங்கே எடுத்துக்கிறதான்ற பிரச்சனை தான் ஓடுதே கண்டு நீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையோன்ற அளவுக்கு இப்போ தோன்றதுக்கு ஒரே காரணம் மருத்துவர்கள் நேரடி நியமனம் வந்து தவிர்க்கப்படணும். அவர்கள் முறைப்படி ஆர்டி அவங்க இது சொல்றாங்க, எம்ஆர்டி மூலமாக மருத்துவ தேர்வு எம்ஆர்பி மூலமாக ஆமா எம்ஆர்பி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவர்கள் மூலமாக மருத்துவர்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் சார். பெருமாள் பிள்ளைட்டு கேட்டு போறேன். இந்த எம்ஆர்பி வந்து நாம வந்து இப்போ சார் இப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து அரசாங்கத்தில் நீங்கள் போராடி இருப்பீங்களே, அப்போ அந்த எம்ஆர்பிங்கிறது வந்து இடையில லஞ்சம் இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது. அப்போ அரசு வைக்கக்கூடிய காரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்களே? ஸ்ட்ரைட்டாவே அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸ்ட்ரைட்டாவே அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல நம்முடைய அமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு. யாரு? மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்து நேரடியா வந்து வாக்கின் இன்டர்வியூ மூலம் வந்து ரெக்ரூட் பண்ண போறோம். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நாங்க வந்து சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறத கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப கேட்டுட்டே இருந்தா அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? எவ்வளவு வேகன்சி தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம், பொது சுகாதார நிலையம், அப்புறமா நீங்க சிறப்பு இது மல்டி ஸ்பெஷாலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து டு யூ திங்க் அபௌட் தட் ஹவ் மச் எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட டோட்டலா எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வந்து 5000 டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கும். ஆமா. ஆனா இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் சேர்த்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து 2652 டாக்டர்கள் வந்து நியமிக்க போறாங்க. சரி, நியமிக்க போறாங்க. அவங்க வந்து எல்லாமே ரெடி அப்படின்னாங்க. அதுலயும் வந்து ஒரு புகார் வந்துச்சு. என்ன புகார் அப்படின்னா, அவங்க சொல்லி இருந்த டேட் வந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள வந்து மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதி உள்ளவங்க. ஆனா அதுல வந்து அதுக்கு பிறகு பதிவு பண்ணவங்களும்
அந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க, அவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க. இதனால அப்போ அறிவித்தது ஒன்று, அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது ஒன்று, பட் வந்து நடந்தது வேற. இப்போ பெருமாள் பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி, அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் டேட் மாதிரி கட் ஆஃப் மார்க் மாதிரி டேட்டு ஜூலை 15. ஆமாம், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லயும் ஓமந்தூரார்லயும் கீழ்ப்பாக்கத்திலையும் மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க இல்லையா, மிக மிக தாமதம். அதனால பல எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 15க்குள்ள வர முடியல. அந்த பாதிப்பு யார் பொறுப்பு வைக்கிறது? இந்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து கால தாமதம் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி. அப்ப இது என்ன காரணம்? நான் கேட்ட சரியா? ஆமா ஆமா, சரியான கேள்வி. இது கால தாமதம் செய்வதற்கான ஒரு காரணம். சரி பாபு சார், மாநில பொதுச் செயலாளர், ஆசிரியர் பேரவை. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, வணக்கம். இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் உங்க பர்டிகுலரான டிபார்ட்மெண்ட்ல நான் முதல்ல ஆரம்பிச்சிடுறேன். 4/2/2024 ஒரு நியமன தேர்வை நடத்தியிருந்தாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 8-10 மாதம் ஆக போகுது. ஆனால் இதில் 4000 பேர் வந்து தேர்வு எழுதி 2800 பேரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் பணி நியமனம் இல்லை. இது அல்லாமல் மலை போல் குவிந்திருக்கிறது. திரு பாபு, மாநில பொதுச் செயலாளராகிய ஆசிரியர் பேரவை, உங்களுடைய குறைகள் என்ன? நீங்கள் பல முறை, நீங்கள் மட்டுமில்லை, பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற காரணம், இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த வாக்கிலும் உங்களை ஏமாற்றப்பட்ட நிகழ்வு என்ன? தொடர்கிறதா உங்கள் போராட்டம்? ஐயா வணக்கம். இன்னைக்கு இந்த வந்து தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தாங்க. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் வந்து வழங்கப்படும் என்ற ஒரு, நீங்க ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க. எங்களுக்கு உங்க சவுண்ட் பிரேக் ஆகாம வந்துகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருங்க. மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு புதிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தது. இப்போது 4 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமும் நீக்கப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் வரவில்லை. மத்திய அரசாங்கம் இப்போது 8வது ஊதிய குழுக்கு போயிட்டாங்க. இன்னும் நமக்கு பாத்தீங்கன்னா இங்க 7வது ஊதிய குழு 6வது ஊதிய குழுவோட நிக்குது. இப்போ நிறைய குறைகள் இருக்குது. தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இப்போது தற்காலிக ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் தான் நியமனம் செய்தாங்க. சரி, ஆமா. இவங்க நியமனம் செய்யறது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 18,000 ஆசிரியர்கள் தான் நியமனம் கொடுக்காங்க. சரி, இப்ப நாங்க என்ன முக்கியமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தமிழக அரசு வந்து தகுதி தேர்வு வந்து கட்டாயமா நீக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஏன்னா நாங்க தேர்ச்சி ஆசிரியர்கள் அனைவருமே படிக்கும் போதே இடைநிலை ஆசிரியர்கள் சிறப்பான கல்வி தகுதியோட தான் நாங்க உள்ள வரோம். உள்ள வரும்போது தகுதி தேர்வு வந்து 2011 கொண்டு வரப்பட்டது. அந்த 2011க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பதவி உயர்வு, முக்கியமா பதவி உயர்வு பாதிக்கப்படுது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சிறுபான்மை பள்ளிகளில் மட்டும் தகுதி தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தன்னுடைய இதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற சிறுபான்மை ஆசிரியர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அதை வந்து அரசு வந்து மேல்முறையீடு செய்து அதை வாபஸ் வாங்கி அதிகமான பேருக்கு பதவி உயர்வு இப்போ கிடைக்கிறதுக்கு சிறுபான்மை மக்களே நன்றி சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா இவங்க 4 ஆண்டுகள் போராடிய அந்த போராட்டங்கள் வந்து இப்போது வந்து முடிவு பெற்றிருக்கு சிறுபான்மை ஆசிரியர்களுக்கு. சரி. இதே போல அரசு பள்ளிகளை இப்போதுதான் இந்த தகுதி தேர்வை வந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இப்ப போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆசிரியர்களுக்கு மேல இருக்காங்க மாதிரி இருக்காங்க. உங்களுடைய இது பாத்தீங்கன்னா 1 லட்சம் மேல இருக்கு எண்ணிக்கை. 2012 இருந்து கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் வந்து தகுதி தேர்வு முன்னாடி முடிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு பேருந்தில் அழைத்து சென்று அவர்களுக்கு உடனே சான்றிதழ், அவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உடனடி நேரடி நியமனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. இது 2012க்கு பாத்தீங்கன்னா முழுமையாக அப்படி நிக்கப்படுது. சரி. அப்ப அந்த தேக்கம் தான் இப்போது வந்து மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப அவங்களுக்கு தகுதி தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இதையும் நிப்பாட்டிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லாருமே திரும்ப ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி தேர்வு வச்சாங்க.
அந்த போட்டித் தேர்விலையும் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு தேர்வுங்கிறது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும். என்னன்னு சொன்னா திரும்ப திரும்ப போட்டித் தேர்வு, திரும்ப திரும்ப அவங்க எத்தனை தேர்வு எழுத முடியும்? கிட்டத்தட்ட தேர்வு 2012க்கு அப்புறம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆசிரியர்கள் காத்திருக்காங்க. எந்த துறையிலும் இந்த மாதிரி இது கிடையாது. இல்ல இப்ப திரு பாபு 12 இப்ப என்ன கேள்வினா, ஐயா அக்டோபர் மாதம் 25 டேட்டு சரியா செக் பண்ணிக்கிடுங்க. 2023 சரியா இருக்கு, இந்த டேட்டை கரெக்டா நீங்க வச்சுக்கிடுங்க. அக்டோபர் 25 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசு இதற்கான ஆணையத்தை வெளியிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அடுத்த மாதம் 24ஆம் தேதி இப்போ 2024 உங்களுக்கு அந்த தேர்வுகள் நடைபெற்று இன்னும் வரைக்கும் பணி ஆணை தேர்வு செய்யப்பட்ட பிறகு 3102 பேருக்கு 8 மாதங்களுக்கு மேலே தான், 18 மாதங்கள் தான் கணக்கு. குறைஞ்சபட்சம் 8 மாதம் எடுத்துக்கிடுவோம். 18 மாதங்கள் கணக்கு அக்டோபர் 2023. பிப்ரவரியிலேருந்து கணக்கு பார்த்தா கூட 16 இல்லது 8. இவ்வளவு நாளும் 3192 பேருக்கு ஏன் சார் பணி ஆணை வழங்காமல் இருக்கிறாங்க தேர்வு செய்யப்பட்ட பிறகும்? திரு பாபு, தேர்வு செய்யப்பட்டதுக்கு ஏன்னு சொன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து இதுக்கு மேல ஒவ்வொருத்தரும் வழக்கு நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே போட்டித் தேர்வுகளை வச்சு செலக்ட் பண்ணவங்க நிறைய, போட்டித் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறவங்க நிறைய. ஆனா நியமனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இதனால அந்த சுணக்கம் ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இல்ல இப்ப வருங்காலங்கள்ல நாங்க அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் ஆசிரியர் நியமனங்களை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து முதலமைச்சர் அவர்கள் இதுல வந்து கருத்துல கொண்டு முதலமைச்சர், கல்வி அமைச்சர் எல்லாம் அந்த மாதிரி தொடக்க பள்ளியிலயும் நிறைய பள்ளிகள்ல வந்து நமக்கு வந்து முந்தைய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பள்ளிகளையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அப்கிரேடட் பண்ணுவாங்க. அப்ப போஸ்டிங் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அப்ப போஸ்டிங் இன்க்ரீசஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஆசிரியர்களுடைய நியமனங்களும் அதிகமாகும். இப்ப வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பள்ளிகளையும் நமக்கு என்ன செய்யல அப்கிரேட் பண்றது குறைஞ்சு போச்சு. இந்த அப்கிரேட் பண்றதுக்கு ஏன் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத புள்ளி விவரத்தையும் அரசாங்கம் வந்து அதை கணக்கில் கொண்டு அப்கிரேடட் பண்ணணும். நம்ம வருங்கால ஒரு வருடங்கள்ல வந்து அப்கிரேடட் பண்ணணும். எங்களுடைய ஆசிரியர் சங்கங்கள் மூலமா ஒரே ஒரு கோரிக்கை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா அதிகமான டெட் தேர்வுகள் இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக நிறைய மருத்துவ விடுப்பு போன்ற விடுப்புகள்ல எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொலைக்காட்சி மூலமாக, ஜெயா தொலைக்காட்சி மூலமாக எங்களுக்கு நாங்க இத தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவங்க இந்த மாதிரி மருத்துவ விடுப்பு போன்ற விடுப்புகள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதிலி ஆசிரியர்கள் நியமனம் செய்யறது ரொம்ப தாமதப்படுது. அந்த பதிலி ஆசிரியர்களை போது இவங்கள ஏதோ ஒரு ஊதியத்தை கொடுத்து இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை என்ன செய்யலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிறைய ஆசிரியர்களுக்கு பணிப்பதிவேடியும் இதன் மூலமா முன்னாடி காலகட்டங்கள்ல இது வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த முறையை வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவ விடுப்பு போன்ற காலங்கள் ஆசிரியர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணங்கள்ல இதே போல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம். மித்த தனியார் பள்ளிகள்லயோ இல்லாட்டி மெட்ரிக் இல்லாட்டி நம்ம இதுல உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிக் உதவி பெறும் பள்ளிகள்ல இதே மாதிரி ஒரு பணிப்பதிவேடு பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இது பாதி தகுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இது அமையும். இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்க இந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது நிச்சயமா. பாபு சார், நீங்க அப்படி இணைப்புல இருங்க. நான் ரெண்டாவது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஆசிரியர்களுடைய பல விஷயம், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், ரெக்ரூட்மெண்ட்ஸ் விவகாரம் நிறைய இருக்கு. நம்மோடு இப்பொழுது பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய சார்பிலே தோழர் செந்தில்குமார் சார், நம்ம இதற்கு முன்பு இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய விவகாரத்தை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அவர்களுடைய சம்பளமாக நாங்கள் பார்க்கின்ற போது நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய், மாதத்திற்கு 12,000, அதிலும் இடையிலே அவர்கள் விடுமுறை எடுத்தால் இல்லை. அந்த சம்பளமும் சரியாக கொடுக்கல. மிகப்பெரிய அவமானகரமான வாழ்க்கையை ஓட்டுவதற்கு சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ட்டு நாம் பேசணும். நீங்களும் கூட பேசியிருக்கீங்க. இப்போ இந்த உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதே வேலையே போடாமல் இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் நிலைமையில். இப்போ என்ன கோரிக்கை உங்களுக்கு? உங்களுடைய நிலைமை என்ன? இப்போ பகுதி நேர ஆசிரியரோட கோரிக்கை, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில்
திமுக சார்பாக கொடுத்த சரி 181வது வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் இப்ப 14 வருஷமா பணிபுரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்க பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செஞ்சாதான் ஒரு விடியல் கிடைக்கும். இத இந்த பிப்ரவரி 25 அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். திமுக தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்றி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். அந்த கோரிக்கை தான் இன்னைக்கு ஜெயலலிதா மூலமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 12,000 பகுதி நேர ஆசிரியர் சார்பா வைக்கிறேன். இந்த கோரிக்கைய திமுக விட்ட முதலமைச்சர்கிட்ட இந்த 4 வருஷமா அதை தொடர்ந்து எழுப்புறோம். அவரோட வீட்டுக்கு இந்த கோரிக்கை கொடுத்துருக்கோம், அவர் கையில இந்த கோரிக்கையை கொடுத்துட்டோம், பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்த ஒரு கோரிக்கைய இதுவரைக்குமே ஒரு முன்னேற்றமா இருக்காங்க. இன்னமும் பகுதி நேர ஆசிரியரா இருந்து இந்த 12,500 ரூபாய் குறைந்த சம்பளத்துல இருந்தா இப்ப உள்ள இந்த 12,000 குடும்பங்கள் எப்படி முன்னேற முடியும்? பள்ளிக்கல்வித்துறையில இப்ப கூட ஒரு 47,000 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் போஸ்ட தற்காலிகமா பணிபுரிஞ்சவங்க நிரந்தரப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய செய்தியா பேசினாங்க. இப்படி இருக்கும்போது நாங்க 14 வருஷமா இருக்கமே, இது ஏன் உங்களுக்கு தெரியல? இதையும் சேர்த்துல செஞ்சிருக்கணும். 12,000 பகுதி நேர ஆசிரியர் விஷயத்த இது போன்று முதலமைச்சர் பார்வைக்கு போகாம இருக்கா, இல்ல முதலமைச்சர் தெரிஞ்சிக்காம இருக்காரா? எப்படிதான் இதை அவரை கொண்டு போறது? தினந்தோறும் செய்தியா கொடுக்குறோம், தினந்தோறும் அறிக்கை விடுறோம், போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி 181 தமிழ்நாடு முதலமைச்சர் எப்ப நிறைவேற்ற போறீங்க? இது சம்பந்தமா நீங்க மௌனமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க மௌனத்தை விட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க. பகுதி நேர ஆசிரியர்களை இந்த அமைச்சரவை கூட்டத்துல பணியாற்ற செய்றோம், இல்ல இந்த பட்ஜெட்ல பண்றோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க. நீங்க பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இது 12,000 குடும்பங்களை பாதிக்கிற விஷயம் இல்லையா? இன்னைக்கு கூட கடலூர் மாவட்டத்துக்கு பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநிலத்துக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு. இதுல அங்க உள்ள ஒரு பகுதி நேர ஆசிரியர் சேரன் என்பவரை பணி நிரந்தரம் செய்யணும் கோரிக்கையை கொடுக்க முதலமைச்சர் சந்திக்க முடியாம ஒரு டவர்ல ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை சார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முறையிட வேண்டியதானே? நீங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட முறையிட்டீங்கன்னா ஆவணம் செய்வாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அந்த கோரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். போன்லயே சொல்லிட்டு இருக்கேன். தினந்தோறும் ட்விட்டர் பதிவுல இது எல்லா கட்சிக்குமே போடுறோம், அனைத்து கட்சிக்குமே. இல்ல மெயினா கம்யூனிஸ்ட் உங்களுக்கு சார்ந்து இருக்கும் இல்லையா, தொழிலாளர்கள் சார்பா இருக்கும் இல்லையா? கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட போன்ல பேசி நானே சொல்லிட்டு இருக்கேன். அமைப்பு தலைவரா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட போன்ல சொல்லி இந்த கோரிக்கைய முதலமைச்சர் சொல்லுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப ஆசிரியர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லையா? கம்யூனிஸ்டுக்கு கூட்டணி தான் முக்கியமா உங்களுக்கு? கூட்டணி கட்சிகளும் இந்த முடிவை எடுக்கணும், அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தணும். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் இருக்கும் போதுதான் பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யணும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா பதிலே சொல்லாம முதலமைச்சரும் இருக்காரு, அதை சார்ந்த பள்ளிக்கல்வி அரசும் இருக்காரு. கம்யூனிஸ்டுடைய இரட்டை வேடம் தலைவா, கம்யூனிஸ்டுடைய இரட்டை வேடம். செந்தில்குமார் இப்ப இந்த பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு திமுக ஆட்சிக்கு முன்னாடி நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்க. அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய திமுக தலைவரும் இன்றைய முதல்வருமாக ஸ்டாலின் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நீங்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி, ஐயா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் எங்கள் ஸ்டேஜுக்கு வந்தீங்க, நாங்கள் 12,000 பேர் போராடுறோம், எங்களுக்கு சம்பளமோ தினக்கூலிகளை விட ரொம்ப மோசமாக இருக்குது, கற்றுக் கொடுக்கக்கூடிய மேன்மை வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு பதவிக்கு இவ்வளவு அளக்களித்து குடும்பமும் எங்களால் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்குன்னு நீங்கள் முதல்வரை சந்திக்கிறதற்கு நேரடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களா? திமுகவுடைய வாக்குறுதி முதலமைச்சர் உங்கள் ஸ்டேஜுக்கு உங்கள் ப்ரொட்டஸ்ட்டில் அவர் கலந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றியெல்லாம் நினைவுபடுத்தினீர்களா?
முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அண்ணா அறிவாலயத்திலையும் கோரிக்கை கொடுக்குறோம், முதலமைச்சர் செயலாளர்த்தையும் கொடுத்தோம். எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பே கிடைக்கல. சரி, அப்ப கோரிக்கை கொடுத்த முதலமைச்சரை பகுதி நேரத்தில் எப்படிதான் சந்திக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சரா நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு குமுறலா இருக்கு பகுதி நேராட்சி மத்தியில. கோரிக்கை கொடுத்துட்டு சந்திக்க மறுக்கிற ஒரு முதலமைச்சரா இருக்கிறது எல்லாருக்கும் தர்மசங்கடமா இருக்கு. செந்தில் சார், இதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல சாம்சங்லயும் டபுள் ரெட்டை நிலை. இப்போ யாழ்ப்பாணத்தில் இலங்கை மீனவர்கள் நேரம் கேட்டிருக்காங்க ஆட்சியர்கிட்ட. இது வரைக்கும் நேரம் கொடுக்கல. குறைஞ்சபட்சம் கனிமொழியாவது பேச சொல்லுங்கன்னு சொன்னாங்க, பேசல. இவங்க போய் பேசியிருந்தாங்கன்னா இந்த 15 பேர் கைது, இந்த அவங்கள சுட்டு வீழ்த்தியது, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பேசுவதை தவிர்க்கின்றார்கள் போல தெரிகிறது. ஏன்னா ஒன்றிய அரசு பேசல, ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு அத்தனை மீனவர் பிரச்சனையும் மத்திய அரசிடம் திருப்பி விட்டுட்டு இவங்க குளிர்காயலான்ற ஒரு போக்கு உங்க விஷயத்துல நடக்குதோ என்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பட்ஜெட்லயாவது இந்த திமுகவோட தேர்தல் மொத்தத்தை 181. சரி, இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களும் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிய சரி இது கலைஞர் 100ஆண்டு விழா கொண்டாடி வராங்க தமிழ்நாடு அரசு. இது போன்ற நேரத்துல ஆக 2 முறை 2016 தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்தாங்க, 2021 தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதோட மட்டும் இல்ல, 3 இடங்கள்ல உங்கள் தொகுதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில பதவி நேர ஆசிரியருக்கும் கலந்துரையாடினாரு நம்ம முதலமைச்சர். தர்மபுரியில அமர்தராஜன் ஒரு ஆசிரியர் பிப்ரவரி 1ஆம் தேதி 2021 பேசினாரு. திமுக ஆட்சி வந்தா 100 நாள்ல உங்களை நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னாரு. அதுபோல மயிலாடுதுறையில ஸ்டாலின் ஒரு பதவி நேர ஆசிரியர் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரு. அந்த ஸ்டாலின் கோரிக்கைய இந்த ஸ்டாலின் முதலமைச்சரான நிறைவேற்ற சொன்னாரு, அதையும் செய்யல. கெட் அவுட் மோடின்னு வந்திருக்கு. அந்த கெட் அவுட் மோடியிலே ஓட்டிடுவாங்க இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு. மடைமாற்றம் அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. செந்தில் சார், மும்மணி சார் 3 மொழி கொள்கை இருக்கு இல்லையா, அதுல கூட எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. கர்ம வீரர் காமராஜர் அந்த காலத்துல 20,000 பள்ளிகளை ஓராண்டு திறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை கொடுத்தார். பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 4,400 சில்லறை பொறிய அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பொறியாளர்களுடைய கல்லூரியை கொடுத்து ஒரு கல்விக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. இவர்களுக்கு என்ன உரிமை கொண்டாடலைன்னா, மாநகராட்சியில் மேம்பாலம் கட்டினதில் அவங்க உரிமை கொண்டாடலாம். அது தவிர தமிழ்நாட்டில் கல்வி உயர்ந்துச்சு, மற்ற மாநிலத்தோடு உயர்ந்துச்சு. மற்ற மாநிலத்தில் காமராஜர் பிறக்கலைங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு புரட்சி தலைவர் அங்கே வரலங்க. அதனால் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்களே தவிர திமுக ஒருபோதும் கல்வியில் தன்னுடைய ஆளுமையை செய்ததாக உரிமை கோருவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி. தயவு செய்து ஹிந்தி எதிர்ப்பு வைங்க. ஒரு காலத்தில் அது எடுபட்டது, ஓகே. இப்பெல்லாம் உலக அளவில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ படிக்கட்டும் சார். 1 மொழி 2 மொழியில் எத்தனை மொழி முடியுமோ அவங்கள படிக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல்வந்தர் முன்பு சொன்னதே போல் செல்வந்தர்களை ஃப்ரீயாக விட்டுடுறீங்க, என்ன மொழி வேணால் படிச்சுக்கோங்கன்றீங்க. அரசு உத்தியோகத்தில் வந்தால் மட்டும் தமிழ் பற்று உங்களுக்கு வந்துடுது. தமிழ் பற்றுக்கும் இந்த மொழி படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது கேட்டால் ஹிந்தி எதிர்ப்பு. தயவு செய்து இந்த பித்தலாட்ட அரசியலை நிறுத்திவிட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களை நீங்கள் தயார்படுத்தணும். எந்த மொழி, ஹிந்தி ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அங்கன்னா அந்தந்த மொழி செத்து போச்சா? கேரளாவில் போய் மலையாளத்தை தப்பாக பேசுங்க, உரிச்சிடுவான் உங்களை, ரப்பர் பாரத்தில் கட்டி போட்டுருவோம். அதே மாதிரி கன்னடத்தில் போய் தப்பாக பேசுங்க, காவிரி ஆற்றுல போட்டுருவான். தெலுங்கு நாட்டத்தில் போய் அங்கே தெலுங்கை பற்றி தப்பாக பேசுங்க, கிருஷ்ணா நதியில் போட்டுருவான். எந்த ஒரு மொழி வருவதனாலும் எந்த ஒரு மொழியும் அழிக்கப்பட முடியும். உலக மூத்த மொழி தமிழ் மொழி, அது எப்படிங்க அழியும்? தயவு செஞ்சு மக்கள் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு கிடைக்க முடியும் கொடுங்க. அப்படி நீங்கள் தமிழ் பற்று காண்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் அது வாய்ப்பு இல்லாமல் பண்ணுங்க. சரி செந்தில்குமார் சார், இருங்க, நான் 2வது உங்கள்கிட்ட வர்றேன். இருங்க, 2வது வரேன். பெருமாள் பிள்ளை சார், இப்போ இந்த 270 மகப்பேறு மருத்துவர்கள், இப்போ அவங்க புதுசாக அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில் இருக்கும். கார்டியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 16 பேர், நியூராலஜிக்கு ஒரு 16,
அப்புறமா வந்து அனசிஸ்டியா அது ஒரு 71, ஜென்ரல் மெடிஷன் ஒரு 121, அப்புறமா சர்ஜன் அது ஒரு 121, அப்புறம் கதிரியக்கம் ரேடியேஷன் ஒரு 42, அப்புறம் வந்து ஆர்த்தோ அது ஒரு 1 இந்த போஸ்ட்டு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அரசு என்ன இவ்வளவு பெரிய வேக்கன்சி இருக்குது, இது ஆட்கள் போடலைன்னா அடிப்படை கட்டமைப்புகள் என்ன ஆகுறது? ரொம்ப சிக்கல் ஒன்று. இரண்டாவது, அரசாங்கம் கண்டும் காணாமல் போட்டுட்டா இது அப்படி பிரைவேட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு திட்டத்தில் அப்படி இருக்கிறாங்களா? இப்போ என்ன கேள்வினா, அவங்க சொன்னது இந்த எம்ஆர்பியின் மூலமாக ஏன் லேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த வேக்கண்ட் விழும்போதே டிஎன்பிசி வாயிலாக காலதாமதம் ஏற்கனவே நடக்கும்போது அந்த பணிகளை ஏன் நிரப்பலாம்? 5 போஸ்ட் போடலாம், 7 போஸ்ட் போடலாம், 10 போஸ்ட் போடலாம். அதை ஏன் திமுக அரசு செய்யல? 4 வருஷமா செய்யல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது முக்கியமாக நம்ம சிறப்பு மருத்துவர்களை மட்டுமல்ல, மருத்துவர்கள் நியமனம் வந்து நேர்முக தேர்வு மூலம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மகப்பேறு மருத்துவர்கள் உட்பட சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை அரசு சிந்திக்க வேண்டும். என்ன காரணம்னா, அதிகமான பணிச்சுமை, இந்த நேரத்தில் மன உளைச்சலோட பணியாற்றுறது மட்டுமில்ல, மகப்பேறு இறப்பு ஏற்படும் போது அவங்க தலையில தான் ஒட்டுமொத்தமாக விழும். நீங்கள் ஏங்க டாக்டர்ஸ் இவ்வளவு குறைவாக போட்டுட்டு நாங்கள் வந்து எப்படிங்க 40 பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்து 4 பேர் வேலை பார்க்குறது எப்படி பார்க்க முடியும்? ஸோ அந்த இதை வந்து சிந்திக்கணும். அதனால வந்து அதிகமான பணிச்சுமையில் வேலை செய்கிறதோடு மட்டுமல்ல, எப்போது ஒரு இடத்துல வேறு வழியின்றி, அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடியது வந்து கடைசி கட்டத்தில் தான் இங்கே அழைச்சிட்டு வருவாங்க. நிறைய வாட்டி அந்த இறக்க நேரிடுற நேரத்தில் வந்து வருவாங்க, 50-50 சொல்கிற மாதிரி. அந்த மாதிரியான நேரத்தில் எந்த ஒரு மருத்துவருமே வந்து எப்படியாவது உயிரை காப்பாற்றணுங்கிற முனைப்போடு தான் பணி செய்வாங்க தவிர அதில் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு முழு நெருக்கடியும் அவங்க தான் சந்திக்கணும். அப்போது ஏற்கனவே வந்து குறைவான ஊதியம், நாட்டிலேயே குறைவான ஊதியம், சிறப்பு மருத்துவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் நெருக்கடி தர்றப்போ அவங்க பணியை தொடர முடியாமல் விட்டுட்டு வர்றாங்க. ஸோ இதை வந்து அரசு வந்து சிந்திக்கணும். அடுத்தது, நம்ம வந்து சுகாதாரத்துறையில் முன்மாதிரி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்து மருத்துவ கட்டமைப்பை பார்வையிடுறதுக்காக மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜார்க்கண்டுன்னு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம், கிட்டத்தட்ட அனைத்து மற்ற மாநிலங்களில் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தரப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, நம்ம சுகாதாரத்துறையை எப்படி வலுப்படுத்தணும். ஆனால் இங்கே வந்து மருத்துவர்களை வந்து தங்கள் ஊதியத்திற்காக போராட வைக்கிறீங்க. இது என்னங்க? இதுவா சமூக நீதி? ஒரு மருத்துவர் இறந்து போனார், 4 கோடி ரூபாய் தரணும் சார், அது கூட இன்னும் தராமல் இருக்காங்க. அப்போ இதை வந்து மருத்துவர் தங்களுடைய அடிப்படைக்காக போராடும். அப்போ அங்கெல்லாம் வந்து எப்படிங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து தகுதிக்கேற்ற ஊதியம் பல வருஷங்களா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷங்களா நாங்க சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமையா இருந்துட்டு இருக்குது. இதை வந்து சரி பண்ணணும். ஸோ முக்கியமா அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதாரத்துறையின் கட்டமைப்பை இன்னும் சிறப்பாக நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு அரசு செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். அடுத்ததாக, இந்த நேர்முக தேர்வை உடனடியாக ரத்து செய்து முறைப்படி எம்ஆர்பி மூலம் ரெக்ரூட்மெண்ட் செய்யணும். அடுத்தது, பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய அமைச்சர் அடிக்கடி தெரிவிப்பது போல் 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகள் எண்ணிக்கை அரசு மருத்துவமனைகள் வருகை அதிகரித்துள்ளது என்று பெருமையாக சொல்கின்றார். அதே நேரத்தில் அங்கு போதிய அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். மேலும் நீண்டகால கோரிக்கையான அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்ட 4 வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை வலுவாக கொண்டு செல்ல முடியும். கொரோனா போன்ற எத்தகைய அசாதாரண சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நிலை வரும். நிச்சயமாக அரசுக்கும் மக்களுக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை கேட்டுக்கொள்ளும். திரு பாபு சார், சரி, திரு செந்தில்குமார், உங்களோட நிறைவு கருத்து வைங்க சார். அரசாங்கத்தின் நிறைவு கருத்து, இந்த மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட்ல அறிவித்தாச்சு. அதுபோல பிப்ரவரி 25 அன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல ஆட்சி காலம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பட்ஜெட்லயே நீங்க இந்த பகுதி நேர ஆசிரியர் கொடுத்த பணி நிரந்தர வாக்குறுதிய முதலமைச்சர் நிறைவேற்றணும். அதுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு ஒரு கொள்கை முடிவு எடுத்து
நாங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிய பகுதி நேராசன் நிறைவேற்றிடுறோம், உங்களை நிரந்தரம் செஞ்சிடறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கொள்கை முடிவா சொல்லணும். இது அமைச்சரவை கூட்டத்திலே சொல்லிட்டா ஒரு பட்ஜெட்ல நாங்க ஒரு நிம்மதியா இருப்போம், எதிர்பார்ப்போட இருக்க நாங்க நிம்மதியா இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பேசின ஒரு கோரிக்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். முன்னாடி பேசிட்டு இப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப மத்த கட்சிக்கு பேசுதுங்க, அந்த வேடிக்கை பார்க்கலாமா? அது இவருக்கே தர்ம சங்கடமா இருக்குமா இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கு நம்ம பேசின விஷயம் இன்னைக்கு மத்த கட்சி எல்லாம் நம்மள்டே கேக்குது, அப்ப யோசிக்கணுமா இல்லையா? செந்தில்குமார், இப்ப செந்தில்குமார் நீங்க அந்த டிமாண்ட் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எங்களை வந்து பணி நியமனம், அதாவது நிரந்தர பணியாளர்களாண்டு ஸ்டாலின்ட்ட சொன்னீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார் சார்? அதை சொல்லுங்க சார். எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு இதே பிரச்சனையா இருக்கு. வருஷத்துல 365 நாள்ல நான் ஒரு 300 நிகழ்ச்சி இப்படித்தான் நடத்துறேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க திமுக அரசு? என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில உங்களுக்கு செய்யல, நீங்க எங்களை ஆதரிங்க, ஓஹோ திமுக ஆட்சி கொண்டு வாங்க, நீங்க எங்க ஆதரிச்சீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர் 100 நாள்ல 12 பேருன்னு சொன்னாரு. நாங்களும் இது போன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்த திமுகவை இப்ப இருக்கிற முதலமைச்சரை இந்த பதவிக்கு கொண்டு வந்துட்டோம். சரி, பகுதி நேர ஆசிரியர் வாக்குறுதி இல்லாம திமுக ஆட்சி அமையல. அரசு ஊழியர்கள் ஆதரிச்சிருக்காங்க இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை சொன்னதால. அது போன்ற பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு திமுக ஆட்சி கட்டத்தில் இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் நம்ம தேர்தலை சந்திக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். நீங்க கொடுத்த அந்த கோரிக்கைய, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மீண்டும் மக்களை சந்திக்க நினைக்கிறது தப்பு. செந்தில்குமார், இது பகுதி நேரம். இப்ப இன்னொரு கருத்து என்ன உருவாயிருக்குன்னா, இந்த மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறையினால தமிழ்நாட்டுடைய கல்வி, அதாவது ஏழை விளிம்பு நிலை மக்கள் பாதிப்பு, பெரிய அளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது குறித்த தகவல்களை சொல்லுங்களேன் கொஞ்சம் சுருக்கமா. மாணவர்கள் வந்து கல்வி வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் முதல்ல அவங்களுக்கு நிறைவான ஒரு காலமுறை சம்பளம், பணியிடத்தை நடப்புறது, சரி, இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்து ஆசிரியர்களை முதல்ல நிம்மதியா வைக்கணும். அப்பதான் மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி வளர்ச்சி வந்து ஒரு முழு விருப்பத்தோட ஆசிரியர்கள் அந்த கல்வியை போதிக்க முடியும். ரைட் ரைட். திரு பாபு, உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா வைங்க சார், நேரம் கருதி. திரு பாபு, அரசாங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடே தமிழ்நாடு ஆசிரியர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக, மாநில பொதுச் செயலாளர், உங்களுடைய கருத்தை வைங்க சுருக்கமா. ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து மொத்தத்துல அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா 2004 சுமார் 50,000 ஆசிரியர்கள் ஒண்ணு போல என்ன செய்தாங்க, பணி நியமனம் பண்ணாங்க. நான் அதைத்தான் சொன்னேன். தொகுப்பூதியத்துல பணி நியமனம் பண்ணாங்க. அப்ப அந்த 2 ஆண்டு காலம் இன்னும் தொகுப்பூதிய காலமாகவே இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து 2006 வந்து காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது. இன்னும் நாள் வர அவங்க அந்த 2 ஆண்டு காலம் பணிக்காலமா மாற்றவே முடியல. இப்ப சொன்னா அம்மா அவர்கள் காலத்துல போட்ட அந்த பணி நியமனங்கள் ஒரு காரணத்தால வச்சிருக்காங்களா, இல்லாட்டி என்ன காரணங்களால இன்னும் வந்து தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற முடியாம இருக்காங்க. சரி, அது ஒரு முக்கியமான காரணம். அது ஒரு கோரிக்கை. மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுடைய கூட்டமைப்புல இருக்கக்கூடியவங்க தற்காலிக ஆசிரியர்கள் வேற இதுல. அப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஊதிய நியமனம், அது போக நிறைய தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகியும் அவங்க பணி நியமனம் செய்யாம இருக்கு மிகுந்த பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கி ஓய்வூதிய திட்டம், அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும். இது முக்கியமான ஒரு கோரிக்கை. அதுபோக
அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரையும் நியமனம் செய்யணும். நிறைய கோரிக்கைகள் இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆமா, சரி, நன்றி. அங்கன்வாடி பணியாளர்கள் பாபு சார், உங்களுடைய கோரிக்கையில கேட்கிறதுக்கு உண்மையிலே கண்ணீர் வழுகிறது. 5000 ரூபாயை நல்ல மாணாக்கரை உருவாகும் ஆசிரியர்களுக்கு சம்பளம், வறுமையிலே இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை ஏமாற்றுகிறாளோ என்று கேள்வி வருகிறது. உண்மையிலே மன வருத்தம் அடைகின்றது. உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பத்மநாபன் சார், அம்மாவுடைய ஆட்சியை பற்றி நினைவு கூர்ந்தார். அவருடைய ஃபிகர் அம்மா இருக்கிற போது 51,757 பணியாளர்கள் ஒரே நாளில், அம்மாவுடைய இதில் 20,920 நியமனம். அதை நான் சொல்லவில்லை, ஜெயாண்டிவில்லை சொல்லவில்லை, மரியாதைக்குரிய பாபு அவர்கள் சொன்னார்கள். சுருக்கமாக ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஆட்சிக்கான இலக்கணம் என்ன? பணி நியமனம் உடனடியாக ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டும். ரைட். இரண்டாவது பாயிண்ட், நேரடி மருத்துவர்களை எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் 2 பேர், டாக்டர் லக்ஷ்மி அவர்களுடைய கணவர் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் போராடினாங்க. அவர்களுக்கு திமுக மிகப்பெரிய ஒரு சன்மானம் பதவி கொடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த போராட்டத்திலே வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாடகம் நிலைக்கக்கூடாது. இனம் கண்டு அவர்களை புறம் தள்ள வேண்டும். தயவு செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் கூட்டணி தர்மம் பார்க்காமல் தொழிலாளர்கள் நலன் மீது நம்பிக்கை கொண்டு, அவர்கள் மீது மதிப்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் பெருமாள் பிள்ளைக்கு. நிச்சயமாக எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியம் எதுக்கு இருக்குது, அதற்கு ஒரு முக்கியத்துவம் தருவது மட்டுமின்றி நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி வரை உயிரை பணைய வைத்து பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இந்த அரசு விரைவில் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுகிறேன். குறிப்பாக இந்த வாக்கின் இன்டர்வியூ திட்டத்தை கைவிட்டு எம்ஆர்பி முறையில் தொடர்ந்து பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை முதல்வர் தன் கைகளால் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாள் அன்று வழங்கிட ஒட்டுமொத்த மருத்துவர்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மறைந்த டாக்டருக்கு 4 கோடி தரணும் சார், அதை கொடுக்க சொல்லுங்க சார் குடும்பத்துக்கு. நேயர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களின், விளிம்பு நிலை மக்களின், ஏழைகளின், அபலைகளின் குரலாக ஜெயா பிளஸ் இன்றைக்கு எங்களுடைய குரலை ஆட்சியாளர்களுடைய காதிலே சங்கை கொண்டு ஊதுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசினுடைய உயர்துறை நிச்சயமாக அரசின் காதுகளுக்கு ஏற்றி வைப்பார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய கண்ணியத்துக்குரிய மருத்துவர் பெருமாள் பிள்ளை அவர்கள், செங்கை பத்மநாபன், நமதுரிமை காக்கும் கட்சியின், அதை போன்று பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்புடைய தோழர் செந்தில்குமார், ஆசிரியர் பேரவை மாநில பொதுச் செயலாளருடைய திரு பாபு, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.